உலக மலேரியா ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு சென்னை மருத்துவக் கல்லூரியின் சமூக மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் தான் இன்றைக்கி நம்ம கூட வந்து ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி வந்து பேச இணைஞ்சிருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி இந்த ஒரு மணி நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் நேயர்களுக்காகவும் வந்து நேர்காணல் கொடுக்கறதுக்கு. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்காக நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா உலக மலேரியா ஒழிப்பு தினம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ சமீப நாட்களில் குறைஞ்சாலுமே இதோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்றது வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். நான் சுற்றி வரைச்செல்லாம் பேசாமல் டேரெக்டாகவே நான் வந்து கொஷனுக்கு வந்துடுறேன். மலேரியா நாள் எதற்காக கடைபிடிக்கப்படுது, என்ன பர்பஸ் அது டாக்டர்? மலேரியா நீங்கள் சொன்ன மாதிரி 4000 ஆண்டுகளாக வந்து மிகப்பெரிய தாக்கத்தை இந்த மனித குலத்துக்கு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. பல பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பல பேர் இறந்துட்டுருக்காங்க, இன்னும் இறந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ 2007 வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி மீட்டிங்கில் வந்து மலேரியாவுக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய தொடர் முயற்சியாக நம்ம வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு ஆண்டும் இதை நம்ம நினைவு கூர்ந்து இதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும், இதுக்கு ஒரு டார்கெட் வைக்கணும், இதை முன்னெடுத்து போயிட்டே இருக்கணும், இதை கண்டிப்பாக இதிலேருந்து மொத்தமாக நம்ம ஒழிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு அவங்க மலேரியா தினத்தை அறிவித்தாங்க. அது ஏப்ரல் 25. எல்லா ஆண்டுகளும் ஏப்ரல் 25 மலேரியா தினமாக நம்ம எல்லாருமே அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அது கொண்டாட்டம் அப்படின்னா அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். டாக்டர், ஆக்சுவலி மலேரியா எப்படி வந்து ஃபஸ்ட்டு உருவாகுது, அது எப்படி வந்து நம்ம ஒரு நோயாக வந்து ஒரு மனிதரை தாக்குது? மலேரியா உருவாகிறதுக்கு காரணம் வந்து பிளாஸ்மோடியம் அப்படிங்கிற ஒரு கிருமினால் வந்து மலேரியாங்கிற வியாதி உருவாகுது. இதை பரப்புறது வந்து கொசுக்கள், அனாஃபிலிஸ் அப்படிங்கிற வகையான ஒரு கொசு வந்து இதை பரப்புது. ஸோ இது நிறைய பேருக்கு இது ஒரு தெரிஞ்ச விஷயம்தான். இது 4000 ஆண்டுகளாக பல லிட்ரேச்சரில் இது டாக்குமெண்ட் ஆகிருக்கு. முக்கியமாக வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில், யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இது சம்மந்தமாக வந்து நிறைய விஷயங்கள் பதிவாயிருக்கு. ஈவன் தமிழ் லிட்ரேச்சரில் கூட குளிர் காய்ச்சல் பற்றி லிட்ரேச்சரில் நிறைய விஷயங்கள் இருக்குது. மலேரியாங்கிற வார்த்தை இருக்காது, ஏன்னா அது நம்ம ரீசெண்டாக காயின் பண்ணது. அதுக்குன்னு ஒரு வியாதிக்கான பெயர் குறிப்பிடலையே ஒழிய ஆயுர்வேத குறிப்புகள்லேயும் இருக்குது, சித்த மருத்துவ குறிப்புகள்லையும் இருக்குது, தமிழ் லிட்ரேச்சர்லேயுமே இது மாதிரி சம்மந்தமான விஷயங்கள் இருக்குது. ஸோ இது பல 1000 ஆண்டுகளாக மனித குலத்தை பாதிச்சுக்கிட்டு வருது. அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுங்க? ஏன்னா இப்போது அதாவது இப்போ தான் நம்ம வந்து அதுக்கு மலேரியா அப்படின்ட்டு ஒரு பெயரை வச்சுருக்கோம்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் வந்து பல வருடங்களாக, அதாவது பல 1000 வருடங்களாக வந்து இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? அப்போல்லாம் மனிதர்கள் வந்து இதோட இறப்பு சதவீதம் இருந்ததா, எப்படி அதெல்லாம் கட்டுப்படுத்தினாங்க, இப்போ இருக்கிறதுக்கும் அப்போ இருக்கிறதுக்கும் என்ன மாதிரியான வேறுபாடுகள் எல்லாமே இருந்தது? அந்த காலத்தில் வந்து ஒரு நீண்ட நாள் காய்ச்சல்னாலே அது மலேரியா தாங்க. மால் ஏர் தப்பான ஒரு காற்று, தீய காற்று அல்லது ஈவில் ஏர், இந்த மாதிரியெல்லாம் வந்து பொருள் படம் தான் இதுக்கான பேரே வச்சாங்க. அவங்களுக்கு வந்து இது எப்படி வருதுன்னு அந்த காலத்தில் தெரியல. ஸோ அதனால் அவங்க என்ன நம்பினாங்கன்னா ஒரு தப்பான ஒரு ஈவில் ஏர் நம்ம மேலே படுறதுனால அந்த வியாதி வருதுன்னு நம்பினாங்க. அதனால் இட்டாலியில் தான் வந்து மேக்ஸிமம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அங்கேருந்து தான் அந்த இட்டாலியன் லாங்குவேஜில் தான் இதை ஃபஸ்ட்டு பேரை காயின் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு சந்தேகம், இது வந்து சில பூச்சிகளால் வருமா, ஏதோ ஒரு சின்ன புழுக்கள் ஏதாவது உடம்புல ஏறி வருதா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேருக்கு சந்தேகம் இருந்தது. பிரிட்டிஷ் ஆதிக்கத்தில் இங்கே இருந்த மிலிட்ரி சர்ஜன் டாக்டர் ரொனால்ட் ராஸ் வந்து ஃபஸ்ட்டு அவர் வந்து சென்னை ரெஜிமெண்ட்டில் இங்கே தான் இருந்தார், ஒர்க் பண்ணார். அவர் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி, மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியிலலாம் அந்த காலத்துலேயே ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த சமயத்தில் வந்து அவர் கொசுக்களில் வந்து கண்டினியூஸாக நிறைய ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தார். அவருடைய அந்த விளைவு, அவரே வந்து ஒரு சமயம் தீவிரமாக அந்த மலேரியானால் பாதிக்கப்பட்டிருந்தார். கடைசியாக அவர் வந்து செகந்திராபாத்தில் இருக்கும்பொழுது, அப்படி தான் நினைக்கிறேன், அவர் அங்கே இருக்கும்பொழுது தான் வந்து கொசுவோட வயிற்றில் இந்த பிளாஸ்மோடியம் கிருமியை அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார். ஸோ மனிதர் உடம்புலையும் இந்த கிருமி இருக்கிறதையும் இதையும் சொல்லி கொசுக்கள் மூலம்தான் இந்த வியாதி பரவுதுங்கிறத ப்ரூவ் பண்ணது அவர் தான். ஸோ ஹிஸ்டாரிக்கலாக சென்னைக்கு வந்து அதில் ஒரு பெரிய பங்கு இருக்குது. இந்த வியாதியை கண்டுபிடிக்கிறதுல நடந்த ஆராய்ச்சியில் பெரும்பாலான ஆராய்ச்சி இங்கே தான் பண்ணார். ஆனால் அவர் டிக்ளேர் பண்ணது அங்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி சின்ன பல சுவாரஸ்யமான தகவல்களும் இதனோட சேர்ந்துருக்கு. ஓகே, ஆக்சுவலி இப்போ நீங்கள் வந்து மெயின் ரீசனே வந்து கொசுக்கள் மூலயமா அது வந்து பரவுதுன்னு சொல்கிறீங்க. இப்போ ஆக்சுவலி உண்மையிலே எனக்கு வந்து பயமாக இருக்குது. அதாவது கொசு கடிச்சா வந்து நாங்கள் பயப்படலாமா, இல்லை இப்போது அந்த ஒரு அச்சம் ஒன்று வருது இல்லைங்களா? ஓகே, கொசு கடிச்சாலே ஓகே மலேரியாவாக இருக்குமோ, இதுவாக இருக்குமோ, இந்த மாதிரியான வேறுபாடுகளுமே எப்படி கண்டுபிடிக்குது? எது வந்து மலேரியா பாதிப்பை உண்டாக்குற கொசு, எது வந்து நார்மலான கொசு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெளிவுபடுத்துறீங்களா டாக்டர்?
கொசுக்களில் பல நூற்றுக்கணக்கான வகையான கொசுக்கள் இருக்குது. ஆனால் நம்ம சுற்றி இருக்கிற கொசுக்கள் மிக கம்மி தான். இங்கே காட்டில் இருக்கிற மாதிரி இல்லாமல் நம்ம என்கவுண்டர் பண்ணுறது பெரும்பாலும் 2 மிக முக்கியமான வகையான கொசுக்கள் இங்கே இருக்குது. அனாஃபிலிஸ், ஏடிஸ். இது 2 தான் நம்ம வந்து அதிகம் எதிர்கொள்கிற கொசுக்கள். பகல் அதிகமாக கடிக்கிறது ஏடிஸ் கொசு. இதை பற்றி நிறைய பொதுமக்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பாங்க, நேயர்கள்லாம். அது டெங்கு காய்ச்சல், சிக்கன் குன்யா, ஜிக்கா வைரஸை பரப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அது இருக்குது. அந்த கொசுவோடைய பாப்புலேஷன் வந்து அதிகமாக ஆகிட்டே இருக்குது நாட்களாக. ஸோ அது ஒரு பெரும் கவலைக்குரியது. அனாஃபிலிஸ் மஸ்கிட்டோ வந்து இரவு நேரத்தில் கடிக்கக்கூடியது. ஸோ இந்த கொசு வந்து நடு இரவுக்கு மேலே கடிக்கும். அது வந்து மலேரியாவை பரப்பக்கூடியது. ஸோ இந்த 2 இது இல்லாமல் கியூலக்ஸ்னு ஒரு கொசு இருக்குது. அது காலையிலையும் சாயந்தரத்துலேயும் நம்ம தலையை சுற்றிக்கிட்டு இருக்கும். இது வந்து ஒரு நியூசன்ஸ் மஸ்கிட்டோன்னு சொல்லுவாங்க. இது சாக்கடைகள்லேருந்து நிறைய வரக்கூடியது. இது ஃபைலேரியா காய்ச்சல் உண்டாக்கக்கூடியது. அதிகமாக நம்ம கடிபடுறது அந்த கியூலக்ஸ் மஸ்கிட்டோவில் தான். ஸோ இது இந்த 3 வகையான கொசுக்கள் தான் நம்ம வந்து அதிகம் நம்ம பாதிப்புக்கு உள்ளாக்குது. ஓகே, இப்போது கொசுக்கள்லேருந்து வந்து மலேரியா வந்து வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அந்த ஒரே ஒரு வகையில் மட்டும்தான் பரவுதா, இல்லை வேறு எந்தெந்த வகையில் எல்லாமே இந்த மலேரியா காய்ச்சல் வந்து தொடர்ச்சியாக பரவுது டாக்டர்? கொசுக்கள் மூலியமாக தான் பெரும்பாலான பேருக்கு இந்த வியாதி பரவுது. மிக குறைந்த அளவில் வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் மூலயமாவும் பரவலாம். ஏன்னா அந்த வியாதி உள்ளவங்களுடைய பிளட்டு. ஆனால் பெரும்பாலும் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் முன்னாடி கம்ப்ளீட்டாக எல்லாம் செக் பண்ணிடுறாங்க. அது மூலயமா பரவதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ நம்ம சொல்லணும்னா கொசுக்கள் கடிக்கிறது மூலயமா தான் பரவும். இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா ஒரு நோய் உள்ளவங்களோட பேசுகிறதுனாலையோ பழகிறதுனாலையோ அது கண்டிப்பாக பரவாது. அவங்க தொடுறதுனால டாக்டர் எந்த விதத்துலையும் பரவாது. இந்த கொசு கடிச்சிட்டு அவங்க கொசுவோட வயிற்றில் அந்த கிருமி உருமாறி ஒரு சில நாட்கள் கழித்து தான் அது கடிக்கும்போது நம்ம வந்து அந்த வியாதி வரும். உடனே அது அவங்கள கடித்த உடனே நம்மளை கடித்தாலும் நமக்கு அந்த வியாதி வராது. ஓகே. ஸோ அது சில வளர்ச்சி மாற்றங்கள்லாம் ஏற்பட்ட பிறகு அது நம்மளை கடிக்கும் போது தான் நமக்கு அந்த வியாதி வரும். இப்போது மலேரியாவால் பாதிக்கப்பட்டவங்களுடைய கைகளை தொடும் போதோ இல்லை சம்திங் அவங்களுடைய எச்சில் பட்டது ஏதாவது நம்ம உட்கொள்ளும் போதும் இது பண்ணும் போதும் இல்லை முத்தங்களை பகிரும் போதும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மலேரியா காய்ச்சலுக்கு வழிவகுக்குமா? இந்த மாதிரியும் ஸ்ப்ரெட் ஆகுமா? இல்லை அது எல்லாமே எப்படி டாக்டர்? இல்லை, கண்டிப்பாக இல்லை. நான் சொன்ன மாதிரி கொசுக்கடி மூலயமா தான் இந்த வியாதி பரவுது. ஆனால் பொதுவாக வந்து இந்த கருத்தை நம்ம சொல்லும் பொழுது நேயர்கள் வந்து தவறாக எடுத்துக்கக்கூடாது. என்னென்னா பொதுவாகவே நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களையுமே தவிர்க்கணும். ஏன்னா அது மூலயமா பரவக்கூடிய பல வியாதிகள் இருக்குது. நம்ம கோவிடை வந்து சந்தித்து பெரும் அவதிக்குள்ளான சமூகம் நமக்கு அதை பற்றி நல்லா தெரியும். அதனால் அதை கண்டிப்பாக நம்ம தவிர்த்து தான் ஆகணும். சோஷியல் டிஸ்டன்ஸ் இது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக தேவை. ஆனால் அது மாதிரி பரவக்கூடிய வியாதிகளில் மலேரியா இல்லை. மலேரியா வந்து கொசுக்கடி மூலயமா மட்டும்தான் பரவுது. ஓகே, எப்படி நடக்குது நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது? இப்போ ஒரு கொசு கிடச்சிச்சு நமக்கு மலேரியா இருக்குது அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு போய் நமக்கு தெரிய வராமல் முன்னாடியே வந்து என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே காட்டும் போது அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது டாக்டர் நம்ம? இப்போ அதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, அந்த மலேரியாவுடைய தாக்கம் நீங்களே சொன்னீங்க குறைஞ்சிக்கிட்டே வருது இப்போ அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஸோ மலேரியா உள்ள பகுதிக்கு நம்ம பயணிக்கிறோம்னா நம்ம முன்ஜாக்கிரதையாக இருக்கணும். முதல்ல எப்படி டாக்டர்? இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா 38 மாவட்டங்களில் 33 மாவட்டங்களில் மலேரியாவே கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா சென்னை, செங்கல்பட்டு, சேலம், தூத்துக்குடி, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களில் தான் வந்து மலேரியா பரவிக்கிட்டு இருக்கு. இங்கே இருந்து ஒருத்தவங்க வேறு ஊருக்கு போகும்போது அவங்களுக்கு மலேரியா கிருமியோட போயிட்டு அங்கே ஜுரம் வரலாம். ஓகே, அவங்க அங்கே அட்மிட் ஆகலாம். ஆனால் அவங்களுக்கு அந்த ஊரில் அது பரவலை. ஸோ அது வந்து இம்போர்ட்டட் கேஸுன்னு சொல்லுவோம் நாங்கள். ஸோ அதே ஊர்லேயே லோக்கலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அது வந்து இண்டிஜினஸ் கேஸுன்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு இது மாதிரி இல்லாமல் வட இந்தியாவிலேருந்து நமக்கு நிறைய பேர் இங்கே வேலைக்கு வராங்க. ஸோ அங்கே நிறைய மாநிலங்களில் மலேரியா அதிகமாக இருக்குது. அங்கேருந்து வர்றவங்க மலேரியா வந்த பிறகு, ஏன்னா இது கொசு கடித்த உடனே இந்த வியாதி வரப்போகிறது இல்லை. ஸோ அதுக்கு வந்து ஒரு வாரத்துலேருந்து 2 வாரம் டைம் ஆகும் அந்த ஃபீவர் வர்றதுக்கு. ஸோ அவங்க ஃபீவர் இல்லாமல் தான் ஊர்லேருந்து கிளம்பி வருவாங்க. இங்கே வந்த பிறகு அந்த ஜுரம் வரலாம். ஸோ இது மாதிரி வர்றவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம இம்போர்ட்டட் கேஸ் தான் சொல்லுவோம். இப்போ ராமேஸ்வரம் இது மாதிரி ஸ்தலங்களுக்கு வர்றவங்க, வேறு வேறு மத சம்மந்தமாக வர்றவங்க, வேலை சம்மந்தமாக வர்றவங்க, சுற்றுலாவுக்கு வர்றவங்க, இது மாதிரி பல விஷயங்களுக்கு வரும்பொழுது அவங்க வந்த பிறகு அவங்களுக்கு அந்த ஜுரம் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, எப்போ இந்த அறிகுறிங்கிறதுக்கு தெரியறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம வந்து யோசிக்கணும்னா, நம்ம மலேரியா உள்ள பகுதிக்கு போகிறோம் அப்படின்னாலே
அதுக்கு தேவையான தடுப்பு நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கணும். அந்த நடவடிக்கைகள் ஏதாவது கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியுமா? இத்தகைய தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்தால் நம்ம வந்து சேஃபாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. அது வந்து ஏன்னா இப்போ இது சம்மந்தமான மருந்துகள் வந்து வியாதி வந்தால் கொடுக்கறதுக்கு ஒரு காம்பினேஷன் ட்ரீட்மெண்ட் இருக்குது. இது மாதிரி இந்த மாதிரி பகுதிகளுக்கு செல்லும் பொழுது பயன்படுத்த வேண்டிய மாத்திரைகள் எல்லாருமே போகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஃபேமிலி டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணி மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஏன்னா சில மருந்துகள் ஒவ்வாமை உருவாக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம நேயர்களுக்கு இங்கே சொல்கிறது மூலயமா தவறான கருத்தை பரவிடக்கூடாது. ஸோ அவங்க இதுக்கான எல்லா வழிமுறைகளும் இருக்குது. அவங்க டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க போனாங்கன்னா நல்லது. டாக்டர், அடுத்ததான் இதை எப்படி டாக்டர் கண்ட்ரோல் பண்ணுறது? ஆக்சுவலி இப்போது பரவது இதுவாகுதுன்னா அதை தடுத்து நிறுத்துறது எப்படி? அது அரசாங்கம் வந்து எத்தகைய முயற்சிகளை மேற்கொள்ளணும்? பொதுமக்கள் ஆகிய மக்கள் வந்து எத்தகைய முயற்சிகளை வந்து மேற்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க? நம்ம இந்திய சுகாதாரத்துறை வரலாற்றில் எடுத்துக்கிட்டோம்னா மலேரியாவுக்காக அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சி வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான முயற்சின்னு சொல்லணும். தமிழகத்திலேயே முக்கியமாக சுகாதாரத்துறையில் வந்து பெரியம்மைக்கு எந்த அளவுக்கு அவங்க கடுமையாக உழைச்சி அதை கம்ப்ளீட்டாக ஒழிச்சாங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்க மலேரியாவுக்காக சுகாதாரத்துறையில் வந்து எல்லாருமே வந்து கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அது அவங்களுடைய வந்து அந்த துறையில் நான் வேலை செய்கிறதுனால எனக்கு தெரியும். கடைசி ஊழியர்கள் வரைக்கும் இதுக்காக காலங்காலமாக கடுமையாக உழைச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப கடினமான ஒரு வேலை இது. 1953 ஃபஸ்ட்டு நேஷ்னல் மலேரியா கண்ட்ரோல் ப்ரோக்ராம்னு ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து இந்தியா முழுவதும் ரொம்ப கடுமையான பாதிப்பில் இருந்தது. தீவிரமான முயற்சிக்கு அப்புறம் பல லட்சக்கணக்கான கேஸ்கள் குறைஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல மலேரியாவை எராடிகேட்டே பண்ணிடலான்னு சொல்லி ப்ரோக்ராம் வந்து நேஷ்னல் மலேரியா எராடிகேஷன் ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க. பெரிய சக்ஸஸ் வந்தது. ஆனால் சில காரணங்கள் இன்றைக்கும் அந்த பிரச்சனைகள் இருக்குது. அந்த இன்செக்டிசைட் ஸ்ப்ரே பண்ணி கொசுக்களை ஒழிப்பதன் மூலயமா தான் நம்ம வந்து மலேரியாவை பெரும்பாலும் கண்ட்ரோல் பண்ணோம். ஏன்னா கொசுக்கடி இல்லைன்னா மலேரியா வராது. முக்கியமான ஸ்ட்ராட்டஜி வந்து கொசுக்களை குறைக்கிறது தான். ஸோ அதில் வந்து டிடிடிக்கு ரெசிஸ்டன்ஸ் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் வந்து இந்த பிளாஸ்மோடியம்லேயே இன்னொரு வகையான கிருமி, பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் ரொம்ப காமன்னா ஃபால்சிபாரம்ங்கிற ஒரு கிருமி வர்றது. இது மாதிரி காரணங்களால கேஸ் திருப்பி அதிகமாச்சு. ஸோ 1977 வந்து மாடிஃபைட் பிளான் ஆஃப் ஆப்ரேஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க. அது மூலயமா மேக்ஸிமம் இதுவரை 3 ஸ்டேஜுக்கு அப்புறம் 2003 நேஷ்னல் வெக்டர் பார்ன் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொசுக்கள் மூலயமா அல்லது மற்ற பூச்சிகள் மூலயமா பரவக்கூடிய எல்லா வியாதிகளையும் ஒன்றா சேர்த்து ஒரு பெரிய ப்ரோக்ராமாக லான்ச் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் கேட்டது வந்து என்ன கண்ட்ரோல் பண்ணுறோன்னா, நான் முதல்ல ஒன்று சொன்னால் கொசுக்களை ஒழிக்கிறது தான் முக்கியமானது. கொசுக்களை எப்படி ஒழிக்கலான்னா, கொசுக்களை நேரடியாக வந்து அதுக்கான பூச்சி மருந்துகளை தெளித்து ஒழிக்கலாம், அல்லது இந்த கொசு புழுக்களை வந்து அழிக்கலாம். கொசு புழுக்கள் வளரலைன்னா கண்டிப்பாக கொசு வளராது. ஆனால் அது வந்து பாசிபிளா டாக்டர்? அதாவது இவ்வளோ பெரிய ஒரு நிலப்பரப்புலன்றது வந்து நிறைய குப்பைகள் இருக்கும், சாக்கடைகள் இருக்கும். இத்தகைய இடத்துல வந்து பரவலாக வந்து காணப்படுற அந்த கொசுக்கள் வந்து முற்றிலுமாக ஒழிக்கிறதுன்றது வந்து சாத்தியப்படுற விஷயமா? இதுலேருந்து மக்கள் தங்களை அட்லீஸ்ட் ஒரு லைக் மினிமமான ஒரு செக்யூரிட்டி இருக்கும் இல்லைங்களா, அந்த விஷயத்தை நோக்கி மக்கள் நகருது எப்படி டாக்டர்? இப்போ கொசுக்களை முழுசாக ஒழிச்சிட முடியாது. ஆனால் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கொசுக்கள் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து அதை பற்றி சரியாக சிந்திக்கலாம். பூச்சியியல் துறையில் வந்து நம்ம வந்து நிறைய வல்லுநர்கள் வச்சுருக்காங்க. நம்ம சுகாதாரத்துறையில் அதுக்குன்னே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதில் வந்து நல்ல பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து இந்த அனாஃபிலிஸ் மொஸ்கிட்டோ நன்னீரில் தான் வளருது, ஃப்ரெஷ் வாட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து எந்த சாக்கடையிலையும் வளராது. அப்படி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஓவர் ஹெட் டேங்க்ஸு, மார்ஷ்லேண்டில் இருக்க வாட்டர், அப்புறம் நெல் பயிரிடும்போது தண்ணி தேங்கி நிற்குது இல்லைங்களா, அது ஆற்றுல இருக்க தண்ணி ஓடிக்கிட்டு இருந்தால் வளராது, தேங்கி நின்னா வளரும். ஸோ இது மாதிரி ஒரு சில பகுதிகளில் தான் நம்ம வந்து ஃப்ரெஷ் வாட்டர் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஃப்ரெஷ் வாட்டர் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் தண்ணி தேக்கி நிறுத்தியிருப்பாங்க, பில்டிங் கட்டுற இடத்துல. இங்கே எல்லா இடத்துலையும் வந்து இந்த கொசு புழுக்கள் வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாமே ஃப்ரெஷ் வாட்டராக இருந்தால் இது வளரும் ஃபஸ்ட்டு. ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் சோர்ஸ் எங்கெல்லாம் இருக்குது, மேஜர் சோர்ஸ்ன்னு பார்த்துட்டு நம்ம கொசு வந்து ஒழிக்கிறதுக்கு செய்யலாம். இப்போ இதெல்லாம் நம்ம குடிக்கிற தண்ணியிலலாம் வந்து இது வளரும் அப்படிங்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணுற கெமிக்கலும் நம்மளோடைய சுகாதாரத்தை பாதிக்காத அளவுக்கு அந்த கெமிக்கல் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கெமிக்கல் மூலயமா கொசு புழுக்களை ஒழிக்கிறாங்க. ரெண்டாவது பாயிண்ட், இந்த கொசுக்கள், இந்த அனாஃபிலிஸ் கொசுவோட ஒரு முக்கியமான பழக்கம் என்னென்னா, இது வீட்டுக்குள்ளே தான் இருக்கும்.
மற்ற எல்லா கொசுக்களும் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கும், வந்து கடிச்சிட்டு போயிடும். ஆனால் இந்த கொசு வந்து வீட்டுக்குள்ளே தான் தங்கி இருக்கும், நடு ராத்திரியில் வந்து நம்மளை கடிச்சிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கும். ஓகே. ஸோ அதனால் ரெசிடுவல் ஸ்ப்ரேன்னு சொல்லி கெமிக்கல்ஸ் வீட்டுக்குள்ளே ஸ்ப்ரே பண்ணால் இந்த கொசுக்களால் உள்ளே வர முடியாது. ஓகே. ஸோ வெளியிலேருந்து வந்து இதால் கடிக்க முடியாது. அதனால் இது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி. 1953 இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. டிடிடியை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இப்போ பைரித்ரம் பேஸ்டு கெமிக்கல்ஸ் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எந்த ஏரியாலலாம் மலேரியா இருக்கோ ஒரு கேஸ் கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த சுற்றி உள்ள வீடுகளில் வீட்டு சுவர்களில் இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறது. ஸோ அடல்ட்டு கொசுவை ஒழிக்கிறோம், கொசு புழுவை ஒழிக்கிறோம். இது ரெண்டும் வந்து முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. மூணாவது வந்து யாருக்கு மலேரியா இருக்கோ அவங்களுக்கு சீக்கிரமாக கண்டுபிடிச்சி அவங்க ட்ரீட் பண்ணிட்டா எந்த கொசுவும் கடித்து அந்த கிருமியை எடுத்துகிட்டு போக முடியாத மாதிரி நம்ம பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த 3 தான் முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. இந்த கண்டிப்பாக டாக்டர், அடுத்த கேள்வி போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய ஒரு பிரேக் ஒன்று போயிட்டு கண்டிப்பாக நேயர்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கணும். கண்டிப்பாக டாக்டர், நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா, பொதுமக்கள் வந்து எத்தகைய நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளணும் அப்படின்ட்டு, லைக் வீட்டு உள்ளவே அந்த கொசு வந்து தங்கியிருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணுறது எப்படி, எந்தெந்த வழிமுறைகளில் அத்தகைய விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணலாம் டாக்டர்? முக்கியமாக நான் சொன்ன மாதிரி மலேரியா உள்ள பகுதிகள் அவங்களே சுகாதாரத்துறையிலேருந்து கண்டிப்பாக அறிவிப்பாங்க. ஏன்னா இப்போ நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் 5 மாவட்டங்கள் தான், சென்னையும் அதில் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே மலேரியா பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தகவல் சொன்னாங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வந்து அந்த ஸ்ப்ரேயை வந்து அவங்களே தருவாங்க, நம்ம அனுமதிச்சோம்னா போதும். ஒன்று. ஆனால் நமக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா கொசு கடியிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு மொஸ்கிட்டோ ரிப்பல்லன்ஸ் யூஸ் பண்ணுறது நல்லது. கொசு இருக்குது அப்படின்னாலே மொஸ்கிட்டோ ரிப்பல்லன்ஸ் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும். ரெண்டாவது கொசு வலை பயன்படுத்தணும். இப்போ இதில் வந்து 3 விதமானதெல்லாம் இருக்குது. இப்போ வந்து சமீபத்தில் அறிமுகமானது வந்து இந்த லாங் லாஸ்டிங் நெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்செக்டிசைட் லாங் லாஸ்டிங் நெட்ஸ். இது வந்து நம்ம வந்து ஜன்னல் கதவுகள் எல்லாம் நம்ம பொருத்திட்டு இந்த வீட்டுக்குள்ளே அந்த கொசு அண்டாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். மற்றபடி இந்த பாத்ரூமில் தண்ணி தேங்க வைக்காமல் இருக்கிறது, இந்த ஒரே இடத்துல வந்து அழுக்கு துணிகள் போட்டு வச்சுருப்போம், அந்த மாதிரி விஷயங்களை இது பண்ணுறது, அது வந்து கரெக்டாக சொல்லணும்னா 4Dsன்னு சொல்லலாம். நம்ம வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து தண்ணீரை வந்து தேங்காமல் இருக்கிறத வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது. இப்போ வந்து தண்ணி தேங்கி இருக்குன்னா தண்ணியை கொட்டிட்டு ஒரு 7-8 நாளுக்கு மேலே வந்து கொசு புழு வளர்ந்து கொசுவாயிடும். ஸோ அதனால் தண்ணியை வந்து தேங்காமல் ஒரு பாத்திரத்தில் ரொம்ப நாள் வச்சுக்கிறது பதிலாக கொட்டிட்டு அதை ஸ்க்ரப் பண்ணணும். ஏன்னா அந்த முட்டை வந்து அந்த பாத்திரத்துக்குள்ளே இருக்க சான்ஸ் இருக்குது. இது வந்து மெயினாக ஏடிஸ் மொஸ்கிட்டோவுக்காக தான் இந்த மெஷர் யூஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து அது மாதிரி லாங் ஸ்லீவ் ஷர்ட் போடுறது, நல்ல ஃபுல் பேண்ட் போட்டு எப்பயுமே இருக்கிறது. இப்போ ஏடிஸ் மொஸ்கிட்டோக்காக தான் இதெல்லாமே நான் சொல்கிறேன். வெளியில் நம்ம நடந்து போகும்போது, ஏன்னா அது வந்து டே டைம் பைட் பண்ணுறது, ஒர்க் பிளேஸில் எல்லாம் வந்து எப்பயுமே லாங் ஸ்லீவ் லாங் பேண்ட் போட்டிருந்தா நம்மளை கடிக்கிறதுக்கான இதை வந்து நம்ம தவிர்க்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து இந்த அனாஃபிலிஸ் மொஸ்கிட்டோவுக்குமே வந்து என்னென்னா நம்ம டேங்க்கை வந்து ஓவர் ஹெட் டேங்க் ஓப்பனாக வச்சுருக்கிறது. ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த கொசு ஈஸியாக போயிட்டு கொசு முட்டை போடுறதுக்கு அது வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து செக் பண்ணணும், நம்ம ஓவர் ஹெட் டேங்கை ரெகுலராக க்ளீன் பண்ணணும், அது வந்து எப்பயுமே க்ளோஸ்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். நமக்கு இந்த கொசுவுக்கு வந்து முக்கியமாக அதுதான் வந்து மேஜர் சோர்ஸாக இருக்கும். இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ளே அந்த கொசு தங்காமல் இருக்கிறது, நம்ம வீட்டோட சுகாதார கிளென்லினஸையும் நம்ம கரெக்டாக வச்சுட்டோம்னா, க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம்னா அது அவ்வளோ சீக்கிரம் அண்டாது. ஸோ கொசு கடியிலேருந்து நம்ம பாதுகாக்கிறது ஒன்று, கொசு புழு வளராமல் இருக்கிறதுக்கு நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள், இது ரெண்டும் வந்து பொதுமக்கள்கிட்ட நம்ம சப்போர்ட் எதிர்பார்க்குறோம். சுகாதாரத்துறையிலேருந்து இதுக்காக சம்மந்தமாக வந்தபோது முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா ஒன்றும் நல்லாயிருக்கும். ஓகே டாக்டர், இப்போது மலேரியாவோட ஆரம்ப காலத்தோட அறிகுறிகள் வந்து என்னவா இருக்கும் டாக்டர்? மலேரியா வந்து முக்கியமான அறிகுறி வந்து ஜுரம் தான். ஸோ இப்போ 1980s நாங்கள்லாம் வந்து படிக்கும்பொழுது, அதுக்கப்புறம் அரசு பணிக்கு வரும்பொழுது எல்லாமே ஒரு ஸ்லோகனே சொல்லுவாங்க, எனி ஃபீவர் கன்சிடர்ட் அஸ் மலேரியா. ஃபீவர்னாலே முதல்ல நம்ம நினைக்க வேண்டியது மலேரியா இல்லைன்னு முடிவு கட்டின பிறகு தான் மற்ற ஃபீவரை பற்றி நம்ம யோசிக்கணும். அந்த அளவுக்கு நம்ம எல்லாம் மலேரியாவில் பாதிக்கப்பட்டிருந்தோம். ஓகே. ஸோ அப்போ என்ன செய்வாங்கன்னா, மலேரியா ஃபீவருக்கு முதல்ல மலேரியாவுக்கு மருந்தே கொடுத்துருவோம். மலேரியா டெஸ்ட் ரிசல்ட் என்ன அதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். ஃபீவர் இருந்தாலே மலேரியாவுக்கு மருந்து கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம வந்து வேறு வழியில் அந்த பேஷண்ட் நம்மளை தாண்டி போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள பிடிக்க முடியாது. ஸோ ஃபீவர்னு வந்துட்டாங்கனாலே நாங்கள் மலேரியாவுக்கு மருந்து கொடுத்துருவோம். ஓகே. அப்புறம் டெஸ்ட் எடுத்துருவோம், பாசிட்டிவ்னா திருப்பி அவங்கள தேடி போய் தொடர்ந்து மருந்து கொடுக்க முயற்சி செய்வோம். ஸோ இது வந்து அந்த காலத்தில் செஞ்சப்பட்ட முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஜுரம் தான் முக்கியமானது, குளிர் ஜுரம். ஓகே. இது சாதாரண ஒரு காய்ச்சல் இருந்தும் மலேரியா காய்ச்சல் இருந்தும் எப்படி டாக்டர் அது வேறுபடுத்தி பார்க்குறது, எப்படி நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுறது இப்போ சமீப காலத்தில் இந்த நாட்களில் சொல்கிறேன்?
எப்பயுமே மலேரியாவோட ஜுரம் வந்து ஒரு வித்தியாசமான ஜுரம் தான். அது வரும் வந்து வைவாக்ஸ் ஜுரமாக இருந்ததுன்னா 3 நாளைக்கு ஒரு முறை ஜுரம் வரும். விட்டு விட்டு வருங்களா? குளிர் ஜுரம் அப்படிங்கிறது வந்து பயங்கரமாக ஜுரம் வந்து உடம்புலாம் நடுங்கி உடம்பு ஃபுல்லாக வேர்த்து ஜுரம் விட்டுடும். ஓகே. ஸோ அது ஒரு எபிசோட் மாதிரி வரும் அந்த ஜுரம். அந்த டைம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த ஒரு நாளில் அந்த சில மணி நேரங்களில் அந்த ஜுரத்தோட அவதி வந்து ரொம்ப இருக்கும். அப்புறம் ஜுரமே இருக்காது. ஒரு 2 நாள் அவங்களுக்கு ஜுரம் இருக்காது, 3 நாள் திருப்பியும் ஜுரம் வரும். ஸோ இது வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த வேறு ஜென்ரேஷன் பேரசைட்ஸ் வரும்போது சில சமயம் அடிக்கடி வரலாம், அது தொடர்ந்தும் வரலாம். பட் டிப்பிக்கல் ஜுரம் இந்த மாதிரி விட்டு விட்டு காய்ச்சல் வருது அப்படிங்கிறதும் குளிர் ஜுரம் வருது அப்படிங்கிறதும் மலேரியாவை பற்றி நம்ம யோசிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணங்கள். சிம்டம்ஸ், இது முக்கியமான சிம்டம் அது. இது இல்லாமல் வந்து மண்ணீரல் வீக்கம் சொல்லுவாங்க, வயிறில் ஸ்ப்ளீனோமெகாலி இருக்கும், அது வந்து டாக்டர்ஸ் யூஸ்வலாக செக் பண்ணுவாங்க. ரத்த சோகை இருக்கும், உடல் அசதி பயங்கரமாக இருக்கும், ரொம்ப நாள் ஆகிட்டே இருக்குது, இது சரியாக கண்டுபிடிக்காம கேட்க வந்தேன். ஆக்சுவலி என்ன மாதிரியான அறிகுறிகள் வந்து நம்ம உடம்புல தென்படும் அப்படின்ட்டு? அந்த அனிமியாவும் அல்லது இதனுடைய தொடர்ந்து பாதிப்பும் இருக்கிறதுனால உடல் அசதி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். உடம்பு ஃபுல்லாகவே வலிக்கிறதும் உடம்பு அசதி ரொம்ப அதிகமாக இருக்கும். இதில் ஃபால்சிபாரம் வகையான மலேரியா வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பிளட்டு வேகமாக உடம்புல டெஸ்ட்ராய் ஆகும், ரத்த அணுக்கள். அதனால் வந்து பிளட்டு யூரினே வந்து கருப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ரொம்ப தீவிரமாகும் போது வலிப்பு வர்றது, மூளையை பாதிக்கிறது, அது ரொம்ப இறுதியான சமயத்தில் நம்ம வந்து அந்த நோயாளியை வந்து இழந்துறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே. ஆக்சுவலி இப்போது லைக் இந்த அளவுக்கு ஒரு தீவிரமாக விஷயம் சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா, இதோட சிகிச்சைகள் வந்து எப்படி இருக்கும் டாக்டர் ஆரம்ப காலத்தில்? மலேரியாவுக்குன்னு இருக்கிற சிகிச்சைகள் வந்து எப்படி? ஆமாம், மலேரியா சிகிச்சையும் அந்த காலத்துலேருந்தே வந்து மலேரியா கிருமினால தான் வருதுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே சின்கோனா மரப்பட்டைகளை வச்சு வந்து கஷாயங்கள்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நம்ம சித்த மருத்துவங்கள்லையும் ஆயுர்வேதா மருந்துகள் எல்லாத்துலேயுமே மருந்துகள் இருந்திருக்கு. ஆனால் சரியான குணப்படுத்த முடிஞ்சதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் பல பேருக்கு அதனால் பலன் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து ஆர்டிமீசியாங்கிற ஒரு பிளான்ட்லேருந்து எடுக்கிற ஜூஸ், ஸோ இமயமலை பகுதியில் வாழறவங்க தரைப்பகுதிகளுக்கெல்லாம் வரும்பொழுது அவங்க வந்து அந்த ஜூஸோடு தான் கீழே வந்துட்டு போனதெல்லாம் நிறைய தகவல் இருக்குது. ஏன்னா மலையில் இருக்கிற வரைக்கும் அனாஃபிலிஸ் மொஸ்கிட்டோட தாக்கம் கம்மியாக இருக்கும். தரைப்பகுதி கீழே வரும்பொழுது அவங்களுக்கு வந்து அந்த மொஸ்கிட்டோ பாதிப்பு அதிகமாக இருந்து மலேரியா வந்து நிறைய பேர் இறந்து போகிறாங்க அப்படின்ட்டு அவங்க அந்த ஆர்டிமீசியா ஜூஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நாம் வந்து பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது சின்கோனா மரப்பட்டைகள்லேருந்து எடுத்து, அப்புறம் குயினின், குளோரோகுயின் இதெல்லாம் வந்து அந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ இதுலேருந்து ஆர்டிமிசினின்ற மருந்தும் வந்து இந்த மாதிரி ஹெர்பல் சோர்ஸ்லேருந்து வந்த பிறகு நம்ம கண்டுபிடிச்சது தான். இன்றைக்கி வந்து ஒரு காம்பினேஷன் தெரப்பி என்னென்னா, நான் வந்து முக்கியமான சேலஞ்ச் இன்றைக்கி மலேரியா ட்ரீட்மெண்ட்டில் இன்றைக்கி இருக்கிறது என்னென்னா, கொசுக்களுக்கு அந்த கெமிக்கல்ஸுக்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. டிடிடிக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ வந்து பைரித்திரமுக்கு ஒரு சிலதுக்கு ரெசிஸ்டன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த பிளாஸ்மோடியமுக்கு நாம் கொடுக்குற மருந்துக்கான ரெசிஸ்டன்ஸு வருது. குளோரோகுயின் ரெசிஸ்டன்ட் மலேரியாலாம் இருக்குது. இப்போ அதனால் வந்து காம்பினேஷன் ஆஃப் ட்ரக்ஸ் தான் தராங்க. அதில் ஆர்டிமிசினின் வந்து ஒரு முக்கியமான மருந்து. அந்த காம்பினேஷன் எங்கேயுமே மலேரியா டயக்னோஸ் பண்ணால் கொடுப்பாங்க. அந்த மருந்து எடுத்துக்கிட்டோம்னா கம்ப்ளீட்டாக நமக்கு கம்ப்ளீட் க்யூர் இருக்குங்கிறது ஒரு பெரிய நல்ல விஷயம். ஓகே. கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணால் கம்ப்ளீட்டாக க்யூர் இருக்குது மலேரியாவில். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். இந்த சிகிச்சை தரதில் டாக்டர் மருத்துவர்களுக்கு இருக்கிற சிரமங்கள்லாம் என்ன? அவங்க என்ன மாதிரியான சிரமங்கள்லாம் மேற்கொள்கிறாங்க டாக்டர் இந்த மலேரியா லைக் சிகிச்சை தரதில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதெல்லாம் இப்போ ரியாலிட்டி ப்ராக்டிக்கலில்? சிகிச்சை தரது சில மருந்துகள் வந்து பேஷண்ட்டை முதல்ல நம்ம இந்த மலேரியான்னு ஏன்னா மலேரியாவுடைய நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப குறைஞ்சிட்டதுனால இது மலேரியா தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுல நிறைய சிரமங்கள் இருக்குது. இப்போ சமீபத்தில் வந்து நமக்கு வந்து ரேப்பிட் டயக்னோஸ்டிக் டெஸ்ட் சில வருடங்களாகவே அதை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இது ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் இப்போ. ஸோ கரெக்டாக சொல்லணும்னா கொசு ஒழிப்புக்கு நம்ம ஒரு முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறதுக்கு ரேப்பிட் டயக்னோஸ்டிக் டெஸ்ட் யூஸ் பண்ணுறோம். எந்த பிரச்சனையும் இல்லாமல் ட்ரீட் பண்ணுறதுக்கு ஆர்டிமிசினின் காம்பினேஷன் ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது மூணுமே வந்து நமக்கு பெரிய ஸ்ட்ராட்டஜி தான். சேலஞ்சஸ் ஒன்றும் இல்லை. மெயினாக சொல்லணுன்னா வந்து இப்போ ஃபீவர் பல காரணங்களால் வரும்பொழுது இது மலேரியாவாக இருக்குமா அப்படிங்கிற சந்தேகமும் அதுக்கான டெஸ்ட்டும் சரியான முறையில் பண்ண வேண்டிய சேலஞ்சஸ் நமக்கு இருக்குது. ஸோ வேறு ஒரு சேலஞ்சும் சொல்ல சில சைடு எஃபெக்ட்ஸ் சில மருந்துகளால் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதெல்லாம் டாக்டர்ஸ் கேர்ஃபுல்லாக தான் இருக்காங்க. ஓகே. இப்போ சரியான நேரத்தில் வந்து சிகிச்சை எடுத்துக்கல அப்படின்னா எத்தகைய விளைவுகள்லாம் பொதுமக்கள் சந்திக்கக்கூடும்? அந்த நோயாளி வந்து எத்தகைய ஆபத்துகள் வந்து சந்திக்கக்கூடும் டாக்டர்? நான் இப்போ கரெக்டாக சொல்லணும்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உலக அளவில் இன்றைக்கி என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு நம்ம சொன்னோம்னா இதனுடைய பாதிப்பு நமக்கு புரியும். கிட்டத்தட்ட 28 கோடி பேர்
மலேரியா வியாதி இந்த அதாவது உலக அளவில் பேருக்கு வியாதி வருது. 6 லட்சம் பேர் இறந்துருக்காங்க 2024 மலேரியானால மட்டும். ஏன்னா ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் இன்னும் இது வந்து மிக முக்கிய வியாதியாக இருந்துகிட்டு தான் இருக்குது. சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் இன்றைக்குமே அதிகப்படியான மலேரியா கேசஸ் ரிப்போர்ட் பண்ணுறது இந்தியா தான். ஸோ நம்ம நிறைய குறைச்சிருக்கோம். 2015 வந்து 11 லட்சம் கேஸ் இந்தியாவில் ரிப்போர்ட் ஆனது. ஆனால் இப்போ வந்து 23 2 லட்சம் தான் கேஸ் தான் ரிப்போர்ட் ஆயிருக்கு மொத்தம் இந்தியாவுக்கு. தமிழ்நாடு உண்மையிலேயே வந்து நம்ம வந்து ரொம்பவுமே அதிகமாக நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். 2015 5500 கேஸ் தான் நம்ம ரிப்போர்ட் பண்ணோம் 2015. ஆனால் வந்து கடந்த வருஷம் வந்து 321 கேஸ் தான் நமக்கு வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. இந்த 321 கேஸ்லேயுமே பொது சுகாதாரத்துறை புள்ளிகள் வல்லுநர்கள் கேட்டால் சொல்லுவாங்க, நிறைய பேர் வந்து இம்போர்ட்டடாக இருப்பாங்க, வேறு மாநிலங்கள்லேருந்து வந்தவங்க, மாநிலங்கள்லேருந்து இங்கேயே வந்து இங்கேயே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கேன் இந்த மாவட்டத்தில். அதில் சந்தேகம் இல்லை, பட் இருந்தாலும் ரொம்ப கம்மி. ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் நிறையவே அச்சீவ் பண்ணியிருக்கோம். இதை கண்டிப்பாக நம்ம இங்கே பதிவு பண்ண வேண்டியிருக்கு. இந்த இப்போ நம்ம வந்து இது எதுக்கு சொல்கிறோன்னா, இது முதல்ல நம்ம சந்தேகப்படுறதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது மலேரியாவாக இருக்குமா அப்படிங்கிறது. இப்போ சரியாக டயக்னோஸ் பண்ணலைனாலோ அல்லது சரியாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலனாலோ இது நான் சொன்ன மாதிரி பேஷண்ட்டுக்கு நடுவில் வந்து கம்ஃபர்டபுள் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் வந்து இதை பற்றி வியாதியை பற்றி கண்டுக்காமல் விட்டுட்டாங்கனாலோ ரத்த சோகையோ அல்லது வந்து இந்த ரத்த அணுக்கள் சிதைகிறதுனால உடம்பு ரொம்ப பலகீனமாகிறதுனாலையோ அல்லது இந்த ரத்த அணுக்கள் சிதைஞ்சு அதில் வர்ற கெமிக்கல்ஸ் உடம்புல பரவும் பொழுது கிட்னியோ அல்லது மூளையோ பாதிக்கப்படும் பொழுது வந்து மிக தீவிரமான பிரச்சனைகள் அவங்க சந்திக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு டெத்தெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஓகே. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் டெத்தோட கண்டிப்பாக இல்லை, ஒன்று கூட இல்லை. ஓகே. இந்தியாவில் டாக்டர்? இந்திய அளவில் எனக்கு சரியான தகவல் என் கையில் இல்லை. ஆனால் வந்து நம்ம பொறுத்த வரைக்கும் அந்த ஃபால்சிபாரம் எங்கே இருக்கோ அங்கே மட்டும்தான் டெத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் கண்டிப்பாக கேசஸ் இறப்புக்கான வாய்ப்புகள் அதிகம். ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே. குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் இவங்க வரும்போது மலேரியா வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுறதுன்னு தாண்டி இங்கே காமனாக ஒரு பீப்புள் இருப்பாங்களே அவங்களுக்கு இருக்கிற வேறுபாடுகள் என்ன டாக்டர்? யாருக்கு இதில் வந்து அதிக பாதிப்பு ஏற்படும்? அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா கூடுதல் கவனம் தேவையா இல்லை அது கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். கண்டிப்பாக அவங்க ஒரு ப்ரெக்னென்ட் மதருக்கு வந்து அவங்களுடைய எல்லா சிஸ்டமும் அந்த குழந்தையும் சேர்த்து அவங்க பாதுகாக்கிறதுனால ஒரு காம்ப்ரமைஸ்டு ஸ்டேஜில் தான் இருக்கும். ஸோ ஒரு இன்ஃபெக்ஷன் மலேரியா அப்படின்னு வர்றது வந்து நம்ம ஒரு வாட்டி கண்டிப்பாக அவங்க டெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த விதத்தில் அவங்களுக்கு வரும்பொழுது அதனுடைய பாதிப்பு கண்டிப்பாக தீவிரமாக தான் இருக்குது. அந்த குழந்தையும் அது பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்க கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம மலேரியாவுக்காக பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் நிறைய வந்து குழந்தைய பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப குறிப்பிட்ட மருந்துகளை மட்டும்தான் நம்மளால் பயன்படுத்த முடியும். அது ரொம்ப அவங்க கவனமாக இருந்து அந்த மருந்தை எடுத்துக்க வேண்டியிருக்கும். ஓகே. லைக் மலேரியா வந்து மனிதர்களோட உடலில் எப்படி டாக்டர் ஃபஸ்ட்டு தாக்குது? அதோட லைஃப் சைக்கிள் வந்து எப்படி இருக்குது டாக்டர்? நான் நினச்ச நேயர்கள் கேள்வி கேட்டிருந்தா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க. நிறைய கஷ்டமான கேள்விலாம் கேட்டுருக்கீங்க. இது வந்து பிளாஸ்மோடியம் அதோடைய லைஃப் சைக்கிள் வந்து 2 இடத்துல இருக்குது. ஒன்று வந்து மனிதர்கள் உடம்புலையும் கொசுக்கள் உடம்புலையும் ரெண்டும் வேறு லைஃப் சைக்கிள் ஸ்டேஜஸ் வருது. ஸோ நம்ம கொசு கிட்டேருந்து மனித உடலுக்கு வந்தோடனே ரத்தத்து மூலயமா பரவி கல்லீரலில் போய் செட்டில் ஆகிட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு மாறிட்டு அந்த கல்லீரல் திசுக்கள்லேருந்து ரிலீஸ் ஆகி தான் உடம்பு ஃபுல்லாக பரவுது. அந்த மாதிரி அது பரவும் பொழுது தான் கொசு கடித்தா கொசுவை எடுத்துக்கிற அளவுக்கு ஏதுவோ அது மாறுது. அதுக்கு முன்னாடி வந்து கொசு கடித்தா அந்த வியாதி பரவாது. ஸோ இப்போ கொசு அந்த திசுக்களை எடுத்து பிளாஸ்மோடியத்தை எடுத்துக்கிட்டு போன பிறகு அதனுடைய குடலில் போயிட்டு உருமாற்றம்லாம் அடைஞ்சு அதனுடைய உமிழ்நீர் சுரப்பிக்கு வந்து திருப்பி அது மேலே வருது. ஸோ அங்கே வந்து உருமாற்றங்கள் அடைஞ்ச பிறகு தான் அது இன்ஃபெக்டிவ் ஃபார்முக்கு வருது. இவ்வளோ சைக்கிள்ஸ் இருக்குங்களா? ஸோ அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி கொசு கடித்தாலும் நமக்கு அது வரப்போகிறதில்ல. பெரும்பாலும் என்ன நடக்குதுன்னா, இந்த கொசு உமிழ்நீர் சுரப்பியில் வந்து அடைச்சிக்கிறதுனால கொசு நம்ம ரத்தத்தை உறிஞ்சி எடுக்க ட்ரை பண்ணும் பொழுது அது அடைக்கும். ஸோ அப்போ கொசு வந்து அந்த உமிழ்நீரை நம்ம உடம்புல செலுத்திட்டு துப்பிட்டு அப்புறமா ரத்தத்தை எடுக்கும். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளாஸ்மோடியம் பேரசைட் நம்ம பாடிக்குள்ளே புகுந்துடுது. இந்த மெக்கானிசம் தான் நடக்குது பெரும்பாலும். ஓகே. ஸோ நம்ம வந்து என்ன தான் கொசு கடிக்கும்போது அடித்தாலும் அந்த கொசு அந்த பிளாஸ்மோடியம் நம்ம உடம்புல பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்க தான் செய்யும். ஆக்சுவலி முன்னாடி சொல்லியிருந்தீங்க மலேரியா ஏற்படுத்தின
பேரசைட் அந்த வகைகள் என்ன, லைக் அதுலேருந்து மற்ற விஷயம் எல்லாமே எப்படி வேறுபடுதுங்க டாக்டர்? எப்படி வேறுபடுது? இல்லை, என்ன கேட்குறீங்க புரியல. பேரசைட் அப்படின்ற ஒரு வகை இருக்குங்களா, அதுக்கும் மற்ற இதுக்கு இருக்கிற வேறுபாடு என்ன டாக்டர்? பேரசைட் இப்போ நம்ம வந்து மலேரியல் பேரசைட்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ வந்து பாக்டீரியாஸ் எல்லாமே வந்து செல் வகையில் வந்து ஒரு படி குறைவானவை. யூகேரியோசைட், ப்ரோகேரியோசைட்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ப்ரோகேரியோசைட்டில் வந்துடும், இது யூகேரியோசைட்டில் வந்துடும். ஸோ இது வந்து முற்றிலும் வளர்ச்சி பெற்ற ஒரு செல். இது எல்லாமே இதில் வந்து சிங்கிள் செல் இருக்குது, மல்டிபிள் செல்ஸ் உள்ள ஒரு ஆர்கானிசமாகவும் இதெல்லாம் இருக்குது. பிளாஸ்மோடியம் வந்து ஒரு செல் உயிரினம். ஸோ அந்த விதத்தில் இது முக்கியமான மாறுபாடு இருக்குது. இதெல்லாம் நம்ம பேரசைட்னு தான் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து நன்கு வளர்ந்த இதுவாக இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம இது பேரசைட் சொல்லுவோம். வளர்ச்சியில் குறைவாக உள்ள இந்த கிருமிகள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பாக்டீரியாஸ்ன்னு சொல்கிறோம். அதோட ரொம்ப பிரிமிட்டிவாக இருக்கிறது தான் வந்து வைரஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ டாக்டர், அடுத்ததாக ரேபிட் டயக்னோஸ்டிக் டெஸ்ட் மற்றும் பிளட் சிமியர் டெஸ்ட் என்ன வித்தியாசம் இருக்குது டாக்டர் ரெண்டுத்துக்கும்? எது பெஸ்ட்டு? ஃபஸ்ட் டெஸ்ட் நம்ம எது எடுக்கணும்? கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நாங்கள் சொல்கிறது வந்து பிளட் ஸ்மியர் தான். ஏன்னா அதில் வந்து நம்ம அந்த உயிரினத்தை அதை நம்ம டைரெக்டாக பார்க்குறோம். அந்த கிருமியை பார்க்குறோம். அந்த ஆர்பிசிக்குள்ளே அந்த கிருமி இருக்கிறத நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறோம். அதை ஸ்டெயின் பண்ணி இது வந்து எந்த வகையான கிருமி எல்லாமே நம்ம சொல்ல முடியும். ஓகே. ஆனால் அதில் உள்ள சிரமம் என்னென்னா, இப்போ 100 பேருக்கு இருக்குன்னா எல்லாருக்குமே அந்த டெஸ்ட்டை எடுத்து ஸ்மியர் எடுக்கும்போது அந்த ஸ்மியரில் அந்த கிருமி உள்ள ரத்த அணுக்கள் வரணும்னு அவசியம் இல்லை. உடலில் எங்கே வேணால் அது இருக்கலாம், நம்ம ஒரு ட்ராப் தான் எடுக்கிறோம். ஓகே. ஸோ நிறைய முறை வந்து டெஸ்ட்டு வந்து நமக்கு இந்த வியாதி இல்லைன்ற முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஓகே. ஓகே. ஆனால் ரேபிட் டெஸ்ட் வந்து அந்த ஆன்டிஜென்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இவங்க வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்க டெஸ்ட் இது. ஸோ அந்த ஆன்டிஜென் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த ரேபிட் டெஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருது. ஓகே. ஸோ இதனுடைய சென்சிட்டிவிட்டி ரொம்ப அதிகம். இது வந்து நம்ம இப்போ சமீபத்தில் இதை பயன்படுத்த ஆரம்பித்த பிறகு நிறைய பேர் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. ஓகே. ஓகே டாக்டர், கிராமப்புறங்களுக்கும் நகர்ப்புறங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? இந்த மலேரியா பரவுதலையும் சரி, தடுக்கிறதுல இருக்கிற சிரமங்களும் சரி, அரசாங்கத்துக்கும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, இரண்டுமே ஒரே தட்டில் வச்சு பார்க்கலாமா, இல்லை வெவ்வேறு வகையான சவால்கள் இருக்குங்களா டாக்டர்? இல்லை, நம்ம அர்பன் மலேரியானே தனியாகவே நம்ம இதை வந்து பிரித்தே வச்சுருக்காங்க. ஏன்னா அர்பனில் வந்து நான் சொன்ன மாதிரி அனாஃபிலிஸ் மொஸ்கிட்டோஸ்லேயே வந்து வளரக்கூடிய மொஸ்கிட்டோஸ் வந்து வேறு. இவன் வந்து ஓவர் ஹெட் டேங்க்லேயோ அல்லது நான் சொன்ன மாதிரி இங்கே இல்லை மார்ஷ்லேண்ட்லேயோ வளரக்கூடியது, அல்லது இங்கே நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வந்து தண்ணி தேக்கி வைப்பாங்க. அதிலிருந்து வரக்கூடிய கொசுக்கள் இதெல்லாமே வந்து மொத்தத்தில் வேறு மாதிரியானவை. ஸோ இதனுடைய வேகமாக பரவக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இங்கே அர்பனில் வந்து மக்கள் அதிக நெருக்கமாக இருக்கிறதுனாலையும் இந்த கொசுக்களுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதுனாலையும் இங்கே இருக்குது. கிராமப்புறங்களில் என்ன மாதிரி சேலஞ்சஸ்னால் வந்து அது எங்கேருந்து பரவி வருதுன்னு நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. இது வந்து நம்ம அர்பனில் வந்து நான் சொன்ன இடங்கள்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம், இது சரியான தடுப்பு முயற்சிகள்லாம் எடுக்கலாம். கிராமங்களில் நான் சொன்ன மாதிரி நெல் வயல்களில் தண்ணி தேங்கி நிற்கும், அதில் வந்து இந்த கொசுக்கள் வரும். ஏன்னா அது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் தான். ஓகே. அதே மாதிரி ஆற்று நீர் வந்து எங்கன்னா ஒதுங்கி இருக்க இடங்களில் ஃபுல்லாக தண்ணி ஓடாத சமயங்களில் அந்த இடத்துல வளர்கிற கொசுக்கள், இந்த ஏரி குளம் இந்த மாதிரி நல்ல தண்ணீர் இருக்க இடங்கள் எல்லா இடத்துலையும் இந்த கொசு வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இது வந்து ஒரு டிஃபிகல்ட் அப்ரோச். கிராமத்தில் உண்மையிலேயே சொல்லணுன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இந்த கொசு புழுக்கள் கண்டிப்பாக நம்ம ஒழிக்கிறது கஷ்டம்னாலும் இந்த ரெசிடியூவல் ஸ்ப்ரே நான் சொன்னேன் இல்லைங்களா, எந்தெந்த கிராமங்களில் வந்து மலேரியா ரிப்போர்ட் ஆகுதோ அங்கே உள்ள வீடுகள்லாம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து ஸ்ப்ரே பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு மக்களோட நம்ம பழகி செயல்படுத்தும் போது சுகாதாரத்துறைக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கிது, செய்ய முடியுது. ஓகே. அர்பனில் வந்து ரெசிடியூவல் ஸ்ப்ரேங்கிறது வந்து அவ்வளோ சுலபமே கிடையாது. வீடுகளில் போய் நம்ம உள்ள ஸ்ப்ரே பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயங்கள். ஸோ நெட்டு ப்ரொமோட் பண்ணுறது இதெல்லாம் வந்து அர்பனில் நம்மளால் பண்ண முடியுது. ஸோ நம்மளோட அப்ரோச் வந்து காமன் ஐடியா வந்து எங்கேயுமே வந்து இந்த கொசுவுடைய வந்து எண்ணிக்கை எங்கே அதிகமாக இருக்குது, பேரசைட்டில் இந்த மலேரியா இருக்கான்னு செக் பண்ணுறது, இதெல்லாம் பூச்சியல் துறையில் ஒரு சைடு பார்த்துக்கிட்டு இருந்தாலும் ஒரு மலேரியா வந்து எவ்வளோ இன்சிடென்ட்ஸ் இருக்குது, ஒரு 1000 பாப்புலேஷனுக்கு எவ்வளோ பேருக்கு இது வருது அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சுட்டு 1000 பேருக்கு 2 பேருக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இடம் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்குதுன்னு தான் அர்த்தம். அது கம்மியாக இருக்கும் பொழுது அவங்க வந்து அதுக்கான முயற்சிகள் என்ன தீவிரப்படுத்துறதுக்கு ஏற்ற அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தீவிரப்படுத்துவாங்க முயற்சியை. ஸோ இப்போ வந்து கிராமங்களில் வந்து மக்கள் அதிக இடங்களில் ஸ்ப்ரெட் ஆகிருப்பாங்க, வேறு வேறு கிராமங்கள் வேறு தூரம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப
அக்யூமுலேட்டடாக இருப்பாங்க. அங்கே அவ்வளோ சுலபமாக பரவாது. ஓகே. பரவும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அது கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இங்கே வந்து ரொம்ப வேகமாக பரவும். என்னதான் மெஷர்ஸ் எடுத்தாலும் அர்பன் சிட்டியில் எடுக்கிற மெஷர்ஸ் வந்து நிறைய சேலஞ்சஸ், நம்ம வேறு மாதிரியான சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி. ஓகே. இப்போ மலேரியா நோயை ஏற்படுத்துகிற கொசுக்களுக்கும் மற்ற கொசுக்களுக்கும் இருக்கிற வேறுபாடுகளை டாக்டர் எப்படி வேறுபடுத்தி இதை ஐடென்டிஃபை பண்ணுறது? ஆமாம், நான் முதல்ல சொன்ன 3 விதமான கொசுக்கள் நம்ம பார்க்குறோன்ட்டு அனாஃபிலிஸ், கியூலெக்ஸ் அண்டு ஏடிஸ். கியூலெக்ஸ் வந்து யானைக்கால் வியாதியை பரப்பக்கூடியது. அதிக நியூசன்ஸ் மஸ்கிட்டோன்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் அதுதான் நம்மளை கடிக்கும். காலை நேரத்துலேயும் சாயந்தர நேரத்துலேயும் வந்து அதிகமாக அது நம்மளை கடிச்சிட்ருக்கோம். ஸோ அதனுடைய பரவக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் கூட அது பறந்து வந்து கடிச்சிட்டு போகும். ஸோ ஒரு சாக்கடை எங்கேயோ இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அது ஸோ அந்த கொசுவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட முயற்சிகள்லாம் வந்து என்னென்னா ப்ராப்பர் ட்ரைனேஜ் தான். ஓகே. ப்ராப்பர் ட்ரைனேஜ், சாக்கடை தண்ணி அல்லது கழிவு நீர் தேக்கத்தை வந்து நம்ம குறைக்கும் போது கண்டிப்பாக அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஏடிஸ் மஸ்கிட்டோ வந்து ரொம்ப சேலஞ்ச் என்னென்னா, அது என்ன தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா பொதுமக்களுடைய சப்போர்ட்டு தான் அதில் வந்து 80% தேவை. ஒரு அரசாங்கம் எடுக்கக்கூடிய முயற்சிகளை விட பொதுமக்கள் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. இது வந்து அதனுடைய அந்த கொசு வளரக்கூடிய தன்மை அது மாதிரி இருக்கிறதுனால நான் சொல்லுவேன். அரசாங்கம் முழு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னாலும், எதனால் இதை சொல்கிறேன்னா, ஒரு சின்ன ஒரு கப்பு, ஒரு பிளாஸ்டிக் கப், டீ கப்பில் வந்து குடிச்சிட்டு வீட்டுக்கு வெளியில் மூலையில் போட்டிருக்காங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா ஒரு 10 ml இருந்தால் போதும், அந்த கொசு புழு வளர்ந்துடும். இதை வந்து நம்ம ஒரு அரசாங்கம் கண்டுபிடிச்சி அதை ஒழிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ ஒரு பெரிய நீர்நிலைகளில் வந்து ஒரு அனாஃபிலிஸ் மஸ்கிட்டோ வளருது அப்படின்னா அவங்க அங்கே போய் மெஷர்ஸ் எடுக்க முடியும். இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம ஏசி இந்த நகர்ப்புறங்களில் ஏசியில் தண்ணி சொட்டுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கலெக்ஷன்லேயே கொசு வளர்ந்துடும். அது மாதிரி ஜன்னல் ஜாலியில் வளர்ந்துடும். ஸோ மிதியடி கீழே தண்ணி இருக்கும். ரப்பர் மிதியடி ஏதாவது ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ரப்பர் மிதியடியில் வளையமாக வட்டமாக இருக்கும். அதிலிருந்து தண்ணியில் கொசு வளர்ந்து ஒரு ஹோட்டலில் கண்டினியூஸாக நிறைய பேருக்கு அந்த ஏரியாவுக்கு போகிறவங்க வந்து ஏடிஸ், டெங்கு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த ஏடிஸ் மஸ்கிட்டோ கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது பொதுமக்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ட்ரெயின் பண்ணிடணும் எல்லாத்தையும். எம்டி த வெசல்ஸ் அண்ட் ஸ்க்ரப் த வெசல்ஸ் ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது டிஸ்போஸ் பண்ணணும். தேவையில்லாத இந்த டயரு, சின்ன சின்ன கப்பு இதெல்லாம் ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணிட்டா தண்ணி தேங்காத மாதிரி பார்த்துக்க முடியும். மூணாவது நான் முன்னாடியே சொன்ன ட்ரெஸ், ஃபுல் ஸ்லீவ் ஃபுல் பேண்ட் போட்டு வெளியில், ஏன்னா டே டைமில் தான் கிடைக்கும். அது கடைசியாக வந்து நம்ம சொன்னால் அதை டிஃபெண்ட் பண்ணணும். பெட் நெட்ஸு, லாங் லாஸ்டிங் ட்ரக்ஸ் உள்ள நெஸ்ட்டு இதெல்லாம், அப்புறம் மொஸ்கிட்டோ ரிப்பல்லன்ஸ், பர்சனல் ப்ரொடெக்ஷனுக்கு. இது ஏடிஸ்க்கும் பொருந்தும், இது வந்து அனாஃபிலிஸ்க்கும் பொருந்தும். ஸோ இந்த முயற்சிகள் எடுத்துகிட்டு ஒரு கம்யூனிட்டி லெவலில் ஒரு நம்ம சுற்றி இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயும் நம்மளுடைய பர்சனல் மெஷர்ஸ் இருக்க மாதிரி ஒரு கம்யூனிட்டி லெவலில் நடக்கிற மெஷர்ஸ், ஒரு சின்ன குளம் இருக்குது, அதில் வந்து இந்த கொசு புழு வளராமல் இருக்கணும்னா அந்த கொசு புழுக்களை சாப்பிடக்கூடிய மீன்களை அதில் நம்ம அது அரசாங்கத்தோட சப்போர்ட் இருக்குது. கம்பூசியா ஃபிஷர்ஸ்லாம் தருவாங்க. ஸோ அந்த மாதிரி மெஷர்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு கம்யூனிட்டி லெவல் மெஷர்ஸ்லாம் வந்து பப்ளிக் அவேராக இருந்து நம்ம சுற்றி ஏதாவது கொசு டெங்கு பரப்பக்கூடிய ஏடிஸ் மஸ்கிட்டோ வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கலாம். ஏன்னா ஒரு பூச்சியல் துறை வல்லுநர் ஒருத்தர் பேசும்போது என்ன சொல்லிகிட்டு இருந்தார் அப்படின்னா, நம்ம மலேரியாவுக்கு எவ்வளோ மெஷர்ஸ் எடுத்து மலேரியாவை குறைச்சிருக்கோம், அதே சமயத்தில் ஏடிஸ் மஸ்கிட்டோவோட பாப்புலேஷன் அதிகமானதும் ஒரு காரணம், மலேரியா பரப்பக்கூடிய அனாஃபிலிஸ் மஸ்கிட்டோ குறையிறதுக்கான ஒரு காரணம். ஸோ அதனாலேயும் வந்து மலேரியா குறைஞ்சிருக்கு. ஆனால் எந்த காஸ்ட்டில் நம்ம அப்போ அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை சரியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மலேரியாவை விட்டு கொடுத்துட்டு நம்ம இப்போ டெங்குவை வாங்கிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து முழு உண்மை இருக்கான்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் என்னென்னா கண்டிப்பாக ஏடிஸ் மஸ்கிட்டோ நிறைய அதிகமாகிட்டுருக்கு. ஏன்னா இன்னும் தினத்தில் மலேரியா தினத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தாலும் கொசு தான் முக்கிய காரணம்னு வரும்பொழுது டெங்குவை பரப்பக்கூடிய ஏடிஸ் மஸ்கிட்டோவை கண்ட்ரோல் பண்ணுறதும் நம்மளுடைய முக்கியமானது. அதிலும் பொதுமக்களுக்கு அது அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னு நான் நம்புறதுனால உங்ககிட்ட நான் அதை ஷேர் பண்ணிக்கிறேன். டாக்டர், இப்போ மழைக்காலம் வெயில் காலங்கள் இருக்குல்ல, மழைக்காலம் மட்டும்தான் மலேரியா வருமா இல்லை வெயில் காலங்களையும் வருமா? மக்கள் இந்த அவேர்னஸ் வந்து மக்களுக்கு எப்படி கொடுக்குறது, இதை பற்றி நீங்கள் என்ன? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இது. டெங்கு வந்து மழைக்காலங்கள் அதிகமாக வரும். ஆனால் வந்து அனாஃபிலிஸ் நான் சொன்ன மாதிரி இதனுடைய சோர்ஸ் வந்து ஓவர் ஹெட் டேங்க். ஓவர் ஹெட் டேங்க்குக்கு மழை காலமாக இருந்தாலும் வெயில் காலமாக இருந்தாலும் நம்ம தண்ணியை நிரப்பிடுறோம்.
ஸோ அப்படி இருந்தால் குறைந்தபட்சமாவது அதில் தண்ணி இருக்க மாதிரி தான் நம்ம பார்த்துக்குறோம். நான் அதனால தான் சொன்னேன் ஓவர் டேங்கை க்ளீன் பண்ணணும், ஓவர் டேங்கை க்ளோஸ் பண்ணி வைக்கணும். காலநிலைகளுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லைன்றீங்க. அது எந்தெந்த இடத்த பொறுத்து. இப்போ வந்து விவசாயம் வந்து எப்போ தண்ணி நெல்லுக்கு நிற்குதோ அந்த சமயத்தில் பரவும். அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி இது மாறும். இப்படி தான் இது வந்து இந்த சீசனில் தான் இது இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே ஓகே. கடைசியாக டாக்டர், ஐ மீன் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்னு நம்ம நினைக்கிறேன். பொதுமக்களுக்கு நீங்கள் கடைசியாக சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ், ஒரு விஷயம் அப்படின்னா என்னது டாக்டர் இந்த நேர்காணல் மூலிமா? இந்த நேர்காணல் மூலயமா இந்த மலேரியா தினத்தை வந்து நம்ம நிஜமாகவே சந்தோஷமாக கொண்டாடலாம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். நம்ம எல்லாருமே வந்து பொது சுகாதாரத்துறைக்கு மிகப்பெரிய பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவிக்க வேண்டிய சமயம் இது. பல ஆயிரம் லட்சக்கணக்கான நோயாளிகள் சஃபர் பண்ண ஒரு வியாதியிலேருந்து இன்றைக்கி நம்ம மிக குறைந்த அளவு குறைச்சி இதை வந்து 2030க்குள்ளே அவங்க வந்து தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்துலேயுமே மலேரியா இல்லாத மாவட்டமாக மாற்றுறதா உறுதியெடுத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுடைய சப்போர்ட் என்ன அப்படின்னு நான் சொன்னேன், கொசு கடியிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கக்கூடிய மிக குறைந்த அந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பாக செய்யணும். அண்டு இந்த 2030க்கு அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்ப்பீங்க தமிழகத்தில் இண்டிஜினியஸாக எந்த மலேரியா வியாதியும் பரவலை அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம பதிவு பண்ணலாம். ஓகே டாக்டர், இந்த ஒரு மணி நேரம் வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து நானும் கற்றுக்கிட்டேன், நேயர்களும் வந்து கற்றுக்கிட்டாங்க. அதாவது மலேரியா குறித்து எந்தெந்த மாதிரி கொசு வருதுன்றதுலேருந்து அதோட தொடக்க காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அதோட நிலைமை வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையாக வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து கன்வே பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இந்த ஒரு மணி நேரம் வந்து நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். மிக்க நன்றி. நீங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக கேள்விகள்லாம் கேட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். கண்டிப்பாக நேர்கள் வந்து நீங்கள் சொன்ன வழிமுறைகளிலும் அந்த பாதுகாப்பு தடுப்பு நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்வாங்க அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். கண்டிப்பாக நாளைக்காக வந்து என்னோட வீட்லேயும் போயிட்டு ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இதாக இருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன் டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி.